ஹாய் ஹலோ கைஸ், இது நம்ம கைஜி யூனிட். இந்த அனிமேஷனில் நம்ம நிஞ்சா காமியோன்ற அனிமியோடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனிமியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காரில் 4 பேர் ஏறுறாங்க. அதில் ஒரு மொட்டை பயந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லோரும் செத்துடுறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுது. கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது கொஞ்ச நேரத்துலேயே. அந்த இடத்துல ஒரு குள்ள கத்திரிக்காய் வந்து நிற்கிறான். வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னு பார்த்துட்டு சாப்பிட போகிறான். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப தான் அவனோட பேரெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். கொஞ்சம் நேரத்தில் இவன் வந்து வில்லங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். நம்ம வில்லனும் நம்ம ஹீரோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவனை நான் தான் கொல்லணுமா, இன்னும் எக்கச்சக்கமான நிஞ்சாஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப 2 நிஞ்சாஸை காமிக்கிறாங்க. இந்த 2 பேருமே வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒருத்தன் அவனோட சீக்ரெட் ஆட்டை யூஸ் பண்ணுறான். விண்ட் எனர்ஜி அவனோட சீக்ரெட் ஆட்டை யூஸ் பண்ணுறான். அந்த இடமே சரியான அடி வாங்குது. அந்த இடம் ஃபுல்லாக தெரிக்குது. கொஞ்சம் நேரத்தில் அவன் அவனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவன் நார்மலாக நிற்கிறான். நார்மலாக நடந்து வரான். என்ன நடந்துச்சுன்றதே தெரியாத மாதிரி வரான். இவனும் என்னோட நிஞ்சா ஆட்டை 2வது டைம் தாங்க பிடிக்கிறவன் எவனுமே கிடையாது, வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவன் கையில் கத்தி இல்லாத நோட்டீஸ் பண்ணுறான். ட்விஸ்ட் என்னன்னா, அவனோட நிஞ்சா ஆட்டை யூஸ் பண்ணுறப்பயே அவனோட கத்தியை வந்து இவன் இறக்கிட்டு இருக்கான் இவன் வயிற்றுல. கொஞ்ச நேரத்தில் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அவனோட சீஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த கேஸை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது வந்து அவனோட பையனோட மெமரிஸும் அவனோட ஒய்ஃபோட மெமரிஸும் வருது. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட தான் வராரு. வந்து பேசிட்டு இருக்காரு. நான் வந்து அந்த ஆர்கனைசேஷனே கொல்ல போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணி நம்ம லேடி ஆஃபீஸர் கிட்ட போறாங்க. அவ ஒரு தகரட்டப்பா கார்ல வந்திருக்கா. நம்ம மேல் போலீஸ் ஆஃபீஸரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அந்த காரோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள ஒரு மினி கம்ப்யூட்டர் சென்டரே வச்சிருக்கா. உள்ள சரியா இருக்கு. கிராஃபிக்ஸ் எல்லாம் எத்தனைக்கும் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கா. மற்ற கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் ஹவுஸான்னு சொல்லி ஒரு கம்பெனியை பற்றி காமிச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லா செக்டார்ஸ்லேயும் பீக்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் யாரெல்லாம் அகேன்ஸ்டாக நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் செத்துட்டு இருக்காங்கன்னு அவள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம இவனை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் சீனில் செத்தானே அவனோட டெட் பாடிஸையும் அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவன் வந்து அந்த கம்பெனி வந்து என் கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் போல். சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே அவனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தன் வரான். அவன் வந்து அந்த கம்பெனி உள்ளே அலோவ் பண்ணிடுறான். அதை பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறப்ப சடனாக ஒரு கத்தி வந்து உள்ளே இறங்குது. என்னடா நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த சீனை கட் பண்ண உடனே நம்ம வில்லனாக தான் காமிக்கிறாங்க. இவனும் நம்ம சீரீஸோட வில்லன் தான். அவனோட டெக்னாலஜி ஃபுல்லாக காமிக்கிறாங்க. வெறித்தனமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு வில்லனும் அவனை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோவை கொல்ல சொல்லி தான் எல்லோரும் ஆள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கும் மேலே ஒருத்தன் கத்தி இறக்கினவனுக்கும். கார் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. அந்த நிஞ்சா வந்து கத்தியை உள்ளே இறக்க கொஞ்ச நேரத்தில் ஹீரோ சென்ஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கத்தியாக ஹீரோவும் இறக்க கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது காரு. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸருமே அடி வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிஞ்சா வந்து கத்தியெல்லாம் வீசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பற்றி நம்மளுக்கு தெரியாதா? அவனுக்கு தான் ஃபைட் ஸ்கில் அப்படி இருக்கே. எஸ்கேப் ஆகிட்டு ரூஃப் டாப்பில் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவன் நிஞ்சா டெக் ரோபோ போல் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக நிறைய கண்கள் வருது. அது கண்கள் மட்டும் இல்லை போல், அதில் நைஃப் இருக்குது. அதை வச்சு சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து பறந்து அடிச்சிட்ருக்கான். அவனோட சீக்ரெட் ஆட்டை யூஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோவோட சீக்ரெட் ஆட் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு நிறைய கைகள் வரும். அதை வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கையை ஃபுல்லாக அவன் வந்து கட்டி போட்டுடுறான் வில்லன். கொஞ்சம் நேரத்தில் வங்கமான ஃபைட் போயிட்டுருக்கு. அவன் வந்து மிசைலெல்லாம் அனுப்ப ஹீரோவோட கையை ஃபுல்லாக கட்டி போட்ட உடனே அவனால் எதுவும் பண்ண முடியல. ஃபைட் அப்படி போயிட்டுருக்கு. சரியான சீன் இதெல்லாம். அப்படி இருக்குது ஃபைட் சீன்ஸு. மிசைல் வருது, பறந்து வருது. நம்ம ஹீரோ வந்து அவனோட நைஃப் வச்சு கட் பண்ண பார்க்குறான். ஏன்னா அவன் கை ஃபுல்லாக ரோப்பால் கட்டி போட்டிருக்கான். அதனால் அந்த மிசைல் 2 கட் பண்ணி பிளாஸ்ட் ஆகுது அந்த மிசைல் பின்னாடியே. அந்த நிஞ்சா ரோபோட் வந்து அவன் வாயிலிருந்து நிறைய புல்லட்ஸை ஷூட் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து டாச் பண்ணிகிட்டு இருக்கான். அது சரியான டாஜு, சரியாக இருந்துச்சு. அந்த இடம் பறந்துட்டே டாச் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு புல்லட் கூட அவன் மேலே படலை. கொஞ்ச நேரத்துலேயே நைஃப் வந்து அவனோட வாயிலே இறங்குது, அந்த ரோபோட்டோட வாயில். இந்த இடத்துல அந்த குள்ள பையனை திரும்பவும் காமிக்கிறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். திரும்பவும் பார்த்துட்டு சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேமரா கண்டுபிடிச்சி கேமரா எடுத்துடுறான். கீழே அந்த டெட் பாடியை போட்டுடுறான். கேமராவை பற்றி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் முடியுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.